Hello friends, welcome to JBS சமையல். இன்னைக்கு சண்டே எங்க வீட்டு லஞ்ச் என்னன்னு பாக்குறீங்களா? சண்டேனா பிரியாணி செய்யாம எப்படிங்க? அதான் உடனே சிக்கன் பிரியாணி செஞ்சாச்சு. சுட சுட சிக்கன் பிரியாணி கூடவே மீன் வறுவலும் வச்சிருக்கோம். மீன் செய்யறதுனால தயிர் பச்சடி செய்யல. என்ன இந்த சிக்கன் தம் பிரியாணியை ஈஸியா எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு சொல்லவா? பாத்திரம் புதுசா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஆமா புதுசா தான் வாங்கியிருந்தேன். இந்த பாத்திரத்துல எண்ணெய் நெய் எல்லாம் ஊத்திக்கலாம். கறிப்பட்டை மசாலா எல்லாம் சேர்த்துட்டு ஏலக்காய் பெருஞ்சீரகத்தூளும் சேர்த்திருக்கேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டுறாதீங்க. தேவையான அளவு கல்லுப்பு போடுங்க. போட்டுட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்து ஒரு 4 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரம் போல மூடி வச்சீங்கன்னா சூப்பரா வதங்கி வந்துடும். நல்லா பொன்னிறமா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நான் இஞ்சி பூண்டு புதினா பச்சை மிளகாய் போட்டு மிக்சியில அரைச்சு வச்சிருக்கேன். அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்க்க போறோம். சேர்த்துட்டு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கின பிறகு மசாலாவும் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ எடுத்துக்கிறதுனால 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் காரத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்ப நான் 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊத்துறேன். சிக்கன் நல்லா வெந்து வரணும். இப்ப உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்க்க மறந்துடாதீங்க. கரெக்டா இருந்தா சேர்த்துட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சிருங்க. அடுத்தது கிளீனாக்கும் நான் மசாலா எல்லாம் போட்டு ஊற வச்சிருக்கேன். இதையும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். இந்த மீன் மசாலா வறுக்கும் போது ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம சூப்பரா வந்தது. இதோட நான் ரெசிபியை உங்களுக்கு ஷேர் பண்றேன். அடுத்தது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம அரிசி சேர்த்துட்டு சிம்ல வச்சிடலாம். சிம்ல வெந்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறும் சேர்த்துக்கலாம். இப்ப நான் தம் போட போறேன். கீழே ஒரு தோசைக்கல் மாதிரி வச்சுட்டு மேல பிரியாணி குண்டா வச்சு கொஞ்சம் போல புதினா இலையும் போட்டுடலாம். மேல கொஞ்சமா நெய் ஊத்திட்டு இப்ப நம்ம அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருக்குல்ல அதை போட்டு மூடி வச்சுட்டு தம் போட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு இறக்குனீங்கன்னா சுட சுட சுவையான பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. என்ன எங்க வீட்டு சண்டே பிரியாணி பார்க்கும்போது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? சாப்பிடணும் போல இருக்கா? மறந்துடாதீங்க. அடுத்த நாள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுற மறந்துடாதீங்க. தேங்க்யூ.